மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவற்றுக்கு இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் ராணுவ தாக்குதல்கள், எதிர் தாக்குதல்கள் மற்றும் அரசியல் எச்சரிக்கைகள் தொடர்கின்றன. ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பு, லெபனானில் நடைபெறும் மோதல்கள், வெள்ளை பாஸ்பரஸ் பயன்படுத்தியதாக இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு, ஈரானியர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் டொனால்ட் ட்ரம்ப், காசாவில் உருவாகும் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் ஈரானிலிருந்து மக்கள் வெளியேறும் நிலைமை ஆகியவை இந்த மோதலின் பரவலான தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. முழுமையான போர்க்கள தொகுப்பை இந்த வீடியோவில் காணலாம். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தனது ஏவுகணை திட்டம் அளிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா கூறியுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. மாறாக அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் ஒரு டன்னுக்கும் அதிக எடையுள்ள போர் முனைகளை கொண்ட ஏவுகணைகளும் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் டேங்கர்கள் இயக்கத்தை ஈரான் தடை செய்தால் அதற்கு 20 மடங்கு கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த எச்சரிக்கை போர் மிக விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என அவர் கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்டது. மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ள நிலையில் பக்ரைன், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய இலக்குகளை நோக்கி ஈரான் எதிர் தாக்குதலை தொடர்கிறது. இந்த தாக்குதல்களில் பக்ரைன் தலைநகர் மனாமாவில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மத்திய இஸ்ரேலில் 2 உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தெஹ்ரானில் இரவு கடுமையான குண்டுவீச்சுகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நகரின் ரிசாலத் சதுக்கத்திற்கு அருகில் நடந்து தாக்குதல்களில் குறைந்தது 40 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் தகவல்கள் கூறுகின்றன. மற்றும் ஒரு முனையில் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 486 தாண்டியுள்ளது. இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடைபெற்று வருவதால் பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்து வருகின்றது. ஈரானிய மக்கள் அமைதியாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய அரசியல் அமைப்பு அதை அனுமதிக்காத நிலைமை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஈரானில் தனது ராணுவ நடவடிக்கைகள் முடிந்த பின் அந்த நாட்டு மக்களுக்கு உதவுவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஈரானியர்கள் நடந்து கொள்ள முடிந்தால் நான் அவர்களுக்கு உதவ விரும்புகின்றேன், ஆனால் அவர்கள் மிகவும் அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றார்கள் என்று ட்ரம்ப் கூறினார். மேலும் அவர் அவர்களுக்கு உதவ அனுமதிக்கும் ஒரு அமைப்பில் அவர்கள் இருக்க வேண்டும், ஆனால் தற்போது அவர்கள் தோல்வியை மட்டுமே அனுமதிக்கும் ஒரு அமைப்பில் உள்ளனர். அது எனக்கு விருப்பமில்லை என்றும் தெரிவித்தார். அதேபோல் அமெரிக்காவை தாக்காத ஒரு அரசியல் அமைப்பு ஈரானில் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நம்மை தாக்காத ஒரு அமைப்பு எனக்கு வேண்டும், பல வருடங்கள் நீடிக்கும் அமைதிக்கான ஒரு அமைப்பு வேண்டும். அது சாத்தியமாகவில்லை என்றால் இந்த பிரச்சனையை இப்போதே முடித்துக் கொள்வது நல்லம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளை பாஸ்பரஸ் வெடிமருந்துகளை பயன்படுத்தியதாக இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் லெபனான் அதிகாரிகள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். நியூயார்க்கை தளமாக கொண்டு மனித உரிமைகள் அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மார்ச் 3 அன்று தெற்கு லெபனானின் ஜோமோர் நகரில் இஸ்ரேலிய படைகள் பீரங்கி தாக்குதல்களில் வெள்ளை பாஸ்பரஸ் வெடிமருந்துகளை வீடுகள் மீது பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது. HRW-இன் லெபனான் ஆராய்ச்சியாளர் ராம்சி ஹைஸ் கூறுகையில், குடியிருப்பு பகுதிகளில் இத்தகைய வெடிமருந்துகளை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது என்றும் இது பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் இந்த நடைமுறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கும் நாடுகள் ராணுவ உதவியும் ஆயுத விற்பனையும் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். லெபனானின் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி மார்ச் 8 அன்று இஸ்ரேலிய படைகள் எல்லைக்கு அருகிலுள்ள கியாம் மற்றும் தல் நாகல் நகரங்களை பீரங்கி மற்றும் பாஸ்பரஸ் குண்டுகளால் தாக்கியதாக கூறப்படுகின்றது. லெபனான் அதிகாரிகள் தெரிவித்ததாவது, மார்ச் 2 முதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 486 பேர் உயிரிழந்ததுடன் 1313 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த காலங்களிலும் இஸ்ரேல் சர்ச்சைக்குரிய வெள்ளை பாஸ்பரஸ் ஆயுதங்களை பயன்படுத்தியதாக லெபனான் குற்றம் சாட்டி வருகின்றது. இதற்கு பதிலளித்த இஸ்ரேலிய ராணுவம் தற்போது லெபனானில் வெள்ளை பாஸ்பரஸ் கொண்ட குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக தங்களுக்கு தகவல் இல்லை என்றும் இந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் இத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதே தங்களின் கொள்கை என்றும் ராணுவம் கூறியுள்ளது. வெள்ளை பாஸ்பரஸ் என்பது ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் போது தீப்பற்றும் ஒரு வேதிப்பொருளாகும். இது பொதுவாக புகை திரைகளை உருவாக்கவும் போர்க்களத்தை ஒளிர செய்யவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இது தீக்காயங்கள், சுவாச
சுவாச பாதிப்பு, உடல் உறுப்புகள் செயலிழப்பு மற்றும் மரணம் போன்ற கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதால் சர்ச்சைக்குரிய ஆயுதமாக காணப்படுகின்றது. இதற்கிடையில் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பு லெபனான் அரசை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் தலைமை குரு அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் ஹெஸ்புல்லா நாடாளுமன்ற குழு தலைவர் முகமது டிராத் தங்களது அமைப்பு எவ்வளவு விலை கொடுத்தாலும் தனது இருப்பை பாதுகாக்கும் என தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லாவிற்கு ஆயுதங்களை வாங்குவதற்கு நிதி அளிப்பதாக கூறப்படும் ஒரு அமைப்பின் தளங்களை குறிவைத்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள சில தளங்களை தாக்கியதாகவும் அவை அல் ஹார்த் அல் ஹசன் தங்கம் என்ற அமைப்பின் சொத்துக்கள் மற்றும் சேமிப்பு வசதிகளாக இருப்பதாகவும் கூறியுள்ளது. அந்த அமைப்பு ஹெஸ்புல்லா குழுவிற்கு ஆயுதங்களை வாங்குவதற்கு மற்ற நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளவும் உதவுவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்கள் ஹெஸ்புல்லாவின் ராணுவ திறன்களை மேலும் குறைக்கும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாகும் என்று ஐடிஎஃப் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் லெபனானின் தெற்கு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த பகுதியில் ஹெஸ்புல்லா மற்றும் அதன் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல்கள் தொடரும் என்று தெரிவித்துள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போரின் போது காசாவில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றது. உள்ளூர் குடும்பங்கள் இன்று கிடைக்கும் உணவு நாளை இல்லாமல் போகும் அச்சத்தில் சந்தைகளில் பொருட்களை தங்களால் முடிந்தவரை வாங்கிக் கொண்டுள்ளனர். எல்லைகள் மூடப்பட்டுள்ளதனால் காசாவிற்குள் சுருக்கமான அளவு மட்டுமே உணவு நுழைகின்றது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை தாக்கியதால் காசாவின் முக்கிய கடவைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. எகிப்தின் ரபா கடவை தற்போதைய அளவுக்கு மிக குறைவாக செயல்படுகின்றது. உலக சுகாதார அமைப்பின் கிழக்கு மத்திய திரைக்கடலுக்கான பிராந்திய இயக்குநர் ஹனன் பால்கி கூறுகையில், ஒரு நாளைக்கு சுமார் 200 லாரிகள் மட்டுமே காசாவிற்குள் நுழைகின்றன. ஆனால் அந்த பகுதியின் மக்கள் தொகையை ஆதரிக்க தினமும் சுமார் 600 லாரிகள் தேவைப்படுகின்றன. காயமடைந்த குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் உட்பட சுமார் 18,000 பேர் இன்னும் வெளியேற்றத்திற்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஈரானில் நிலவி வரும் போர் பதற்றத்தால் அங்கு வசிக்கும் ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்கள் தினமும் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பி வருகின்றார்கள் என்று UNHCR தெரிவித்துள்ளது. ஈரான் ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து அல் ஜசீரா ஊடகத்திடம் பேசிய UNHCR-இன் ஆப்கானிஸ்தான் பிரதிநிதி அரபாத் ஜமால் ஒவ்வொரு நாளும் சுமார் 2000 பேர் எல்லையை கடந்து ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைகின்றனர் என்று கூறினார். அவர்கள் ஈரானில் நிலவும் போர் சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கவே நாடு திரும்புவதாக தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் இதுவரை சுமார் 1,10,000 ஆப்கானியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் கூறினார். வெளியேறும் மக்கள்களில் பல ஆண்டுகளாக ஈரானில் வாழ்ந்தவர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்டு பல்வேறு தரப்பினரும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் காரணமாக குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் அச்சமும் வேலைவாய்ப்புகள் குறைந்து பொருளாதாரம் சீர்குலைந்தும் தான் பலரை வெளியேற்ற தூண்டியதாக அவர் கூறினார். இந்த மக்கள் ஒரு போரிலிருந்து தப்பியோடி இன்னொரு பதற்றமான சூழ்நிலைக்கு திரும்புகின்றனர் என்றும் அவர் கூறினார். அண்டை நாடான பாகிஸ்தானுடன் பதற்றம் நிலவும் நிலையில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் நோக்கி அவர்கள் திரும்ப வேண்டியதாகியுள்ளது. இந்த மக்களுக்கு உண்மையில் நல்ல தேர்வுகள் எதுவும் இல்லை என்றும் அவர் எச்சரித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு சர்வதேச வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பதற்கான ஒரு முன்னோடி இல்லாத ராணுவ நடவடிக்கையை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அறிவித்துள்ளார். சர்வதேச எரிசக்தி மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக பிரான்ஸ் தனது கடற்படையின் ஒரு பெரும் பகுதியை மத்திய கிழக்கு கடற்படையில் நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளது. இது ஒரு தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு ரீதியான நடவடிக்கை என பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் குறிப்பிட்டுள்ளார். இது சமீபத்தில் வெளியாகும் செய்திகளின் தொகுப்பாகவே காணப்படுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.